ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்றதை பார்ப்போங்க. பாருங்கள், தேங்காய் சட்னி சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு நெஞ்சு கரிப்பு வரும். அந்த நெஞ்சு கரிப்பு வராமல் நம்ம தேங்காய் சட்னி எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாருமே அரைக்கிற சட்னி தான் இது. ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் மிக்சியில் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். இஞ்சி சின்ன பீஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், இதை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். பாருங்கள், அப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் போடுவோம். நல்ல க்ரீன் கலர் நல்லா வரும். 2 கருவேப்பிலை, பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு குழிக்கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாங்க, அவ்வளோதான். இது ஒரு அரை மூடி தேங்காய்க்கு நான் அவ்வளோ போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டோம்னா நெஞ்சு கரிப்பு எதுவும் வராது. அதனால் நான் இந்த தேங்காய் சட்னியில் ஜீரகம் 2 போட்டு நம்ம அரைக்கலாங்க. அப்போ சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி. வாசமும் நல்லாயிருக்கும். அதை புளிச்சேப்பம் வர மாதிரியும் நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இல்லாமல் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், எல்லாமே போட்டு நான் திருவுனதுனால எல்லாம் ஈவனாக உங்களுக்கு நல்லா பொடியாயிரும். இப்போ நீங்கள் தேங்காய் சட்னிக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் வருங்க. அதனால் இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற்றிக்குவோங்க. இப்போ பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ ஜீரகத்தோட வாசமும் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் சட்னி தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நல்லெண்ணெய் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பும் கடுகும் போட்டு தாளிச்சிடலாங்க. கருகை விட்டுறாமல் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுருவோம். இந்த காஞ்ச மிளகாய் 1 எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை லேசாக அப்படியே இது பண்ணி விட்டுட்டு அப்படியே போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நம்ம என்ன பண்ணலாங்க, இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் ஜீரகமும் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம். அப்படி அரைக்கும் போது நமக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் சட்னி. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.